ஸ்ட்ரே டாக் இஷ்யூஸ் பற்றி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் விவாத நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க ரீசெண்டாக. அதில் டாக் லவர்ஸுங்கிற பேரில் பேசின சிலருடைய பேச்சு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு. டாக்ஸ் மூலமாக சேஃப்டி ப்ராப்ளம் சொசைட்டியில் மனிதர்களுக்கு இருக்கா அப்படிங்கிற ஜென்ரலான டாப்பிக்கை தாண்டி குழந்தைகளுக்கு இருக்கா அப்படின்னு இன் பர்டிகுலராக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைக்கு சேஃப்டி த்ரெட் மனிதன் மூலமாகவோ இயற்கையினாலேயோ காட்டு விலங்கோ வீட்டு விலங்கோ எந்த மீடியம் மூலமாக இருந்தாலும் immediate action has to be taken to solve the issue without a second thought. ஸ்ட்ரே டாக்ஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் கவர்மெண்ட் கிட்ட சொல்யூஷன்ஸ் கேட்டு வாங்கும்போது மற்ற நபர்கள் அந்த ரெமெடியல் மெஷர்ஸை வெவ்வேறு காரணங்கள் சொல்லி தடுக்கும்போது இன்னும் பாதிக்கப்படுறது நம்ம குழந்தைங்க தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. It's not only government's responsibility. It's a combined responsibility of society as well as government to safeguard our children. இந்த உலகத்தில் அடுத்த தலைமுறையினர்னு சொல்லப்படுற குழந்தைங்க சேஃப்டிக்கு தான் நம்ம முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவே முதன்மையானது, மற்றதெல்லாம் அப்புறம்தான். Let the government to find the best solution without any intervention.